தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இந்திய மகளிர் மீனவ தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் திருமிகு மீனவர் சாந்தி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக மீனவ சமுதாயத்திற்கு இருக்கக்கூடிய நீண்ட நெடுங்கால கோரிக்கைகள், சுனாமி வந்தபோது சுனாமிக்கு பிறகான நடவடிக்கையாக அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கட்டித்தரப்பட வேண்டிய வீடுகள், அவர்களுக்கான நிவாரணம், மீனவர் நலவாரியத்தின் செயல்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மீனவர் சாந்தி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள்ளாக சென்று நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கங்க. நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் மீனவர் தொடர்ச்சியாக நிறைய கோரிக்கைகள் வைத்து வருது நம்ம பார்க்குறோம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்ற அடிப்படையில் உங்களோட கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஆனால் அரசுகள் ஆட்சிக்கு வரும்போது எல்லாமே மீனவர்களுக்கு என்ன, நான் வந்து நலவாரியம் அமைப்போம், தனி அமைச்சகம் அமைப்போம், நிறைய கோரிக்கைகளை செயல்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய 21 சுனாமி நடந்தேறி அதற்கான தீர்வை கூட இன்னும் இந்த அரசாங்கம் வந்து செயல்த்து தரவில்லை என்ற கோரிக்கைகள் நம்ம கடந்த அமர்வில் கூட பேசினோம். இன்றும் அந்த நிலைமை தான் தொடருது. மேடம் வணக்கங்க. என்னுடைய பேர் மீனவ சாந்தி. நான் இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கத்தில் பொதுச் செயலாளராக இருக்கேன். கடந்த 2004 அப்போ ஏற்பட்ட சுனாமி பேரலையால் 200 லட்சக்கணக்கில் வந்து பாதிக்கப்பட்டது. ஆனால் சென்னையில் வந்து ஒரு 10,000-15,000 வீடுகள் வந்து நாசமாக்கப்பட்டது. அதில் வந்து 2,508 வீடுகள் வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஏரியாவுக்கு 15,000 வீடுகளில் 2,500 கொடுத்துருக்காங்க. ஒரு ஏரியாவுக்கு 500 வீடுனாலும் நம்ம வட சென்னையில் எடுத்தோம்னா காசிமேட்லேருந்து நம்ம சீனிவாசபுரம், பூங்கவனக்குப்பம், அண்ணா நகர், பவர்குப்பம், திடீர் நகர், பல்லவ நகர், சிங்காரவேலர் நகர், பல்லவ நகர் பள்ளம், பவர்குப்பம் பள்ளம், புதுமனைக்குப்பம், ராயபுரம், அது வரைக்கும் சத்யா நகர், இது வரைக்கும் பார்க்க போனாலே ஒரு ஏரியாவுக்கு 500 வீடுனாலும் 5,000-6,000 வீடு வட சென்னை அந்த பகுதியில் கொடுக்கணும். இந்த பக்கம் சீனிவாசபுரம் இடத்துல நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் வந்து அதில் வந்து 2,508 வீடுங்க தான் கொடுத்துருக்குறாங்க. நான் மீதம் உள்ள வீடுங்க கொடுக்கல. அங்கங்கே நிறைய பேர் வாடகை போய் அங்கங்கே அலைக்கழிஞ்சு திரிஞ்சு அலைஞ்சிருக்காங்க. ஆனால் கிடைக்கல அவங்களுக்கு. இதில் வந்து நம்ம சங்கம் வந்து இந்திய மீனவ மகளிர் சங்கத்தினுடைய ஃபாலோப்பில் வந்து ஒரு 200 வீடுங்க வந்து என்னுடைய சங்கத்தினுடைய அவங்க அணுகி வந்தாங்க. அந்த சங்கத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணி தொடர்ச்சியாக பலகட்ட மனுக்கள் கொடுத்துருக்கோம். எல்லா பகுதியிலும் எல்லா அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், சிஎம் செல் கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். அவங்களும் நிறைய என்கொயரி போட்டிருக்கோம். குடிசை மாட்டு வாரி எம்டிக்கு கொடுத்துருக்கோம், மீன்துறையில் கொடுத்துருக்கோம், மீன்துறை நந்தனம் பேர் எல்லா இடத்துலையும் கொடுத்து பல போராட்டங்களை பண்ண பிறகு அமைப்புசாரா கூட்டமைப்பை எங்களோட இணைஞ்சி பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து இதுவரை எங்களோட கூட்டணியாக வந்து அவங்க இணைஞ்சி எல்லா ஆர்ப்பாட்டத்துக்கும் அவங்க முன்னே நின்று போராடின்னு வருவோம். ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு முடிவு வராத இருந்து நாங்கள் போன இந்த சுதந்திர தினம் இல்லாத முன் சுதந்திர தினத்துக்கு நாங்கள் கடலில் இறங்கின போராட்டம் வச்சு கடலில் இறங்கணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு முடிவு வந்து காரைக்குடி நகர் திட்டப்பகுதி எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். நாங்கள் சுனாமி வந்த பொழுது அந்த இடத்துல வந்து எங்களுக்கு வீடு அப்புறப்படுத்தி காரைக்குடி நகர்னா வடச்சென்னை எர்ணாவூர் சத்தியமூர்த்தி நகரில் இப்போ 15 அடுக்குமாடி கட்டியிருக்க அந்த குடியிருப்பாண்ட எங்களுக்கு ஒதுக்கின இடம் அது. ஏன்னா வந்து ஹைகோர்ட் மூலிமா எங்களுக்கு அந்த தற்காலிக குடியிருப்பாங்க கட்டித்தரத்துக்கு அங்கே வந்து ஹைகோர்ட்டில் வந்து ஒதுக்கீடு பண்ணாங்க. அதில் நான் தான் வந்து அந்த கேஸில் வந்து நம்பர் A1 இருந்தேன். அந்த கேஸ் வந்து எங்களுக்கு அந்த இடம் வேணும்னு கேட்டதுனால தற்காலிக குடியிருப்பு டென்ட்டு மாதிரி போட்டு அந்த இடத்த எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நாங்கள் எல்லாம் டென்ட்டு போட்டு போயிருந்தோம். அங்கே ஒரு 3 மாதம் 4 மாத காலம் நாங்கள் அங்கே இருந்தோம். ஆனால் அங்கே தீப்பத்தி எரிஞ்சதுனால அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு 4 பக்கம் மக்கள் வந்து செதறிட்டாங்க. அதில் தான் இந்த 2,508 வீடுங்க வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க. அங்கே போனது வந்து 3,500-4,000 வீடுங்க மேற்பட்டவங்க அங்கே போயிருந்தாங்க, அங்கே குடி இருந்தோம். அதில் செதறி போய் 2,508 வீடுங்க தான் அங்கே வந்து இருக்குது. மீதம் உள்ள பேருக்கு கொடுக்கல. நிறைய பேர் தனிப்பட்ட முறையாக போய் கேட்டு வாங்கினவங்களும் ஒரு சிலர் போய் 1-2 வாங்கினவங்களும். ஒரு சின்ன குறுக்கீடு திருமதி சாந்தி, மீனவர்களுக்காக வழங்கப்பட்டதானது வேற யாரு கொடுத்துருக்காங்க? அந்த இடம் வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த இடம். தற்காலிக வேறு யாரு கொடுத்துருக்காங்க? இல்லை, இப்போ யாரும் கொடுக்கல. அடுக்குமாடி கட்டியிருக்காங்க. சொல்ல வரேன் சார், அது டென்ட் வீடு தான் கட்டி கொடுத்தாங்க. அப்போது அந்த தார்பாய் வீடு கட்டி கொடுத்தாங்க. அது எரிஞ்சிடுச்சு. எரிஞ்சதுனால அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டோம் நாங்கள். அந்த இடத்துல எம்டியாக இருந்தது. இப்போ அடுக்குமாடி குடியிருப்பாக வந்து கட்டியிருக்கிறாங்க. ஒரு ரூம்பு, ஒரு கிச்சனு, ஒரு அட்டாச் பாத்ரூமோட கட்டியிருக்காங்க. கொஞ்சம் வசதிப்படுத்தி
கட்டியிருக்கிறாங்க. இப்போ அது கட்டினது 6,43,000 நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றாங்க. அந்த இடத்த வந்து உங்களுக்கு தரணும்னா 6,43,000 ஒரு வீட்டிற்கு. ஒரு வீட்டுக்கு ஏன் அப்படி கேட்குறாங்க? இல்லை, அது வந்து இந்த மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்குது. இலவச வீட்டு திட்டம் இப்போ இல்லை. இப்போ குடிசை மாற்று வாரியம் வந்து குடிசை மாற்று வாரியன்ற நகர்ப்புற மேம்பாட்டு நல வாரியன்ற பேர் மாற்றப்பட்டது. அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் நவீன முறையில் கட்டினதால எங்களுக்கு அந்த தொகை வேணுன்றாங்க. அந்த இடம் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடம். அந்த இடத்துல வீடு கட்டி நீங்கள் விற்பனை செய்கிறவங்க விற்றுக்குங்க. ஆனால் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல இந்த 158 பேருக்கும் எங்களுக்கு இந்த இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கம் சார்பாக நீங்கள் கொடுங்கன்னு நாங்கள் கேட்டு தொடர்ச்சியாக வலியுறுத்தியிருந்தோம். இப்போ வந்து போன சுதந்திர தினத்துக்கு வந்து நாங்கள் கடலில் இறங்கின போராட்டம் பண்ண பிறகு அந்த இடத்த எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அதில் 100 பேர் வந்து 50,000 முன்பணம் கட்டுறதாகவும் மீதம் உள்ள காசை வந்து நாங்கள் மாத தவணையை கட்டுறோன்னு சொல்லி ஏற்றுக்குன்னு அது எம்பி கிட்ட நாங்கள் எழுதி கொடுத்துருந்தோம். பாண்டு பத்திரத்தில் எழுத்து கொடுத்து வருமான சர்டிஃபிகேட்டோடு கொடுத்துருக்குறோம். அதை வந்து 50,000 பணமும் கட்டி அவங்களும் வந்து எங்களுக்கு வந்து ஒதுக்கீடு அந்த பத்திரம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னும் அந்த வீடு வழங்கப்படலை. மீதம் உள்ள இப்போ மொத்த இடங்களும் சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுத்தது தானே, அதை வந்து நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு எப்படி அதை மடைமாற்றினாங்க? இல்லை, அவங்க அந்த இதை எடுத்து கட்டியிருக்காங்க. அந்த இடம் எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணி எங்களை தான் தீப்பத்தி எறிஞ்சு மக்கள் வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தப்பட்டாங்க. அப்போ அந்த தீ விபத்தால வெளியேற்றப்பட்டாங்க. எல்லாரும் வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் அதை கையகப்படுத்திச்சுன்னு கேட்குறேன். மீதம் உள்ள பேருக்கு அங்கங்கே நேதாஜி நகர் எர்ணாவூர்னு ஒரு அங்கங்கே கொஞ்சம் ஒரு 50 பேர் 100 பேர்னு 4 பக்கம் பிரித்து கொடுத்து திலகர் நகர் இது போன்ற இடத்துல வந்து கட்டி ஒரு 50 பேர் 100 பேர் அப்படி பிரித்து கொடுத்துட்டேன். மீதி உள்ள ஆளுங்க அப்படி இப்படி இருக்கிறாங்க சார். நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொடுக்கணும்னா இப்போ எவ்வளோ பேருக்கு வீடு இல்லாமல் இருக்கு எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. இன்னும் ஒரு 1000க்கு மேற்பட்ட ஆட்களுக்கு வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கான இடம் தான் அது, அவருக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இன்னும் தராம இருக்கு. ஆமா, அந்த இடம் ஒதுக்கின இடம் வந்து காரைக்கால் நகர் திட்டப்பகுதி சுனாமியால பாதிக்கப்பட்டவங்க. ஆமா தெரியும், நான் பார்த்துருக்கேன். சத்தியமூர்த்தி நகர்ல இருக்க அந்த இடம் இப்போ அதை வந்து அடுக்குமாடி குடியிருப்பா கட்டி அதை விற்பனைக்கு. ஆனா நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துக்கு கீழே தான் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு. அதுக்கும் சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் கிடையாது. அவங்க வந்து அந்த இடத்த எடுத்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி நீங்கள் 6,43,000 கண்டிப்பாக கட்டணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டாந்து திணிக்கிறாங்க. அந்த திணிப்பு வந்து எங்களால் தாங்க முடியாது. எங்களால் அவ்வளோ கட்ட முடியாது. அதேமாதிரி முழுமையாகவும் அந்த பணத்தை எங்களால் மொத்தமாக கட்ட முடியாது. நாங்கள் ஏதோ முன்தொகையாக வந்து மாதம் 50,000 நாங்கள் முன்தொகை கட்டுறோம். மாதம் தவணை முறையில் வந்து மாதம் 2,000 நாங்கள் கட்டுறோன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் போராட்டத்தில் முடிவு பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆனால் இலவசமாக தான் அதை எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்க உலக வங்கியில் கோடிக்கணக்கில் வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தொகை கொடுத்துருந்தாங்க. அந்த பணத்தை வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் வந்து சரிவர வந்து சேரலை. எதுக்கு அதை செலவு பண்ணாங்கன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. சரியான வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கல, எங்களுக்கு எந்த அறிக்கையும் கொடுக்கல. ஆனால் அந்த இடத்த வந்து வீடு கட்டி கொடுக்கும்பொழுது மீனவ மக்களுக்கு கொடுக்குறது இலவசமான வீடாக தான் கொடுக்கணும். ஆனால் இப்போ எங்களை 50,000 கேட்டதுனால நாங்கள் 50,000 ஒரு சிலர் கட்டியிருக்காங்க. ஒரு சில மீனவர்களால் கட்ட முடியல. ஏன்னா அவங்க எல்லாமே ஏன் கட்டினீங்க நீங்கள்? அப்போ அது நீங்கள் கட்டக்கூடாது தானே, ஏன் கட்டினீங்க? இல்லைன்னா இது வரைக்கும் 20 வருஷம் தாண்டிடுச்சுங்க சார். 20வது வருஷம் நாங்கள் அந்த போராட்டம் பண்ணும்போது 20வது வருஷத்தில் அந்த போராட்டம் பண்ணோம். 20 வருஷம் இதுலேயே பலர் ரொம்ப பேர் வந்து 200க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. இறந்துட்டு போய் அங்கங்கே காண போய் இப்படியே போயிடும். ஏன்னா 1000 கணக்கில் இவங்க தர வேண்டியது இருக்குது. இருந்தாலும் யாரும் இந்த ஃபாலோப்பில் இருக்கணும் 158 பேர் ஆயிடுது. இதுலேயே எங்கள் கூட இருந்தவங்களே ஒரு 20-30 பேர் இறந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்னமும் நம்ம இதையே தொடர்ச்சியாக ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வீடு வாடகை போகிற மாதிரி நினச்சிட்டு நம்ம ஏதாவது எப்படி ஏற்பாடு பண்ணணும். முடிகிறவங்க கட்டியிருக்காங்க. முடியாத ஒரு சிலர் இன்னும் ஒரு 50 பேருக்கு மேற்பட்டவங்க வந்து இன்னும் கட்டலை. அது வந்து அவங்களால முடியல. அப்படி இருக்கும்போது அந்த மீனவ வாரியம் வந்து அந்த உதவி நாங்கள் பண்ணுறோன்னு அவங்களும் வந்து முன் வரல. ஏன்னா வந்து நாங்கள் சுனாமியால் மீனவர் நல வாரியம். ஆமாம், மீன்துறை வந்து நாங்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களான்ற என்கொயரி எடுத்தாங்க, ஸ்டேட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்க வந்து வீடு வீடாக வந்து சர்வே பண்ணாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. இவங்க மீனவர் தான், சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்க தான் சான்றிதழ் கொடுத்தாங்க. ஆனால் எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. மீன்துறையால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் அந்த நலவாரியத்தால் மீனவ மக்களுக்கு இல்லை. மீனவ நலவாரி இருக்குது, ஆனால் செயல்படலை. அதற்காக தான் நலவாரியம். அதான் அது என்ன நலவாரியம்? நலத்தை காப்பாற்றுறதுக்காக தான் மீனவர் நலத்தை காக்கிறது தான் நலவாரியம். ஆனால் மீனவர் நலவாரியம் இருக்குது, ஆனால் இல்லை. இல்லை இந்த விவகாரத்தை முடிச்சலாம் நம்ம. இப்போ 2004 ஏறக்குறைய 21 ஆண்டா 20 ஆண்டா கடந்துருச்சு. ஆமாம் சார். நீங்கள் அந்த இடங்கள் விஷயம் சொன்னீங்க, காரைக்கால் நகர். வேறு எந்தெந்த உதவிகள் வந்து அப்போது தருவதாக உறுதி அளிக்கப்பட்டது அதுவும் இன்னும் தராமல் இருக்காங்க? அப்படியே தான் இருக்கா இந்த இடத்தை கடந்து? அந்த நேரத்தில் வந்து முதல்ல வந்து முக்கியத்துவம் வந்து அடிப்படை தேவை வீடுங்க. அந்த வீடு தற்காலிகம் 3-4 மாதம் வந்து எல்லாருமே பிளாட்ஃபார்மில் இருந்தாங்க சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிறகு. அதுக்கப்புறம் கோர்ட்டு மூலிமா போய் கோர்ட்டில் வந்து சொன்னாங்க அவங்களுக்கு தற்காலிக வீடு கட்டி கொடுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் தான் அந்த கோர்ட்டுக்கு கேஸில் போனேன். அப்போ தற்காலிக எந்த ஆண்டு போட்டிங்க? அந்த 2005 வந்து கோர்ட்டில் போய் இந்த கேஸ் வந்து 2005 முடிவாகி தீர்ப்பு கொடுத்தாரு. ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தது இவங்களுக்கு தற்காலிக வீடு கட்டி கொடுக்கணும். உடனடியே தற்காலிக வீடு
கட்டி கொடுத்து இருக்கிற அந்த தற்காலிக வீடு தான் காரிகள் அந்த நகர். காரிகள் நகர் இடம். அந்த காரிகள் நகர் இடத்துல வீட்டை கட்டிட்டு நீங்கள் அடுக்குமாடியாக 1200 வீடு கட்டியிருக்கீங்க. 1200 வீடு 6,43,000 விற்பனை செஞ்சிட்ருக்கீங்க. செய்யுங்க. இந்த 200 பேருக்கு 158 பேருக்கு நீங்கள் இலவசமாக கொடுங்க நாங்கள் கேட்டோம். ஆனால் அதுவும் தரல. இப்போ 50,000 முன்பணம் கொடுத்துருக்கீங்க. 50,000 முன்பணம் ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க, ஒரு சிலரால் கொடுக்க முடியல. மீன்துறை என்ன பண்ணுதுன்னு கேள்வி கேட்கும்பொழுது கேட்குறாங்க, மக்களே கேட்குறாங்க. நமக்கு வந்து இவ்வளோ சர்வே பண்ணாங்க, எல்லாம் எடுத்தாங்க, மீன்துறையில் கோடிக்கணக்கில் வந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க, மீன்துறை நலவாரியம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும்பொழுது மீன்துறை நலவாரியம் சென்னையில் உட்பட்ட மீனவர்களுக்கு யாருக்கும் மீன்துறை மூலமாக இலவச வீட்டுக்கெல்லாம் நாங்கள் பணம் தர மாட்டோம், வீடு கட்டும் திட்டத்தில் பணம் தர மாட்டோம், சென்னைக்கு அப்பாற்பட்டு தான் தரோம் அப்படின்னு இல்லை, புரியல எனக்கு நீங்கள் சொல்கிறது. சென்னையில் இருக்கிற மீனவர்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் வந்து மீனவர்கள் வீடு கட்டும் திட்டம்னா அந்த சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்க. சுனாமியால் பாதிக்கப்படும் மீன்துறையிலே வந்து வீடு கட்டும் திட்டம் இருக்குது. சரி, இருக்கு. ஆனால் இருக்கு, நலவாரியத்தில் எதுவும் இல்லை. இல்லைங்க, அந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட பயனாளிகள் வேறு, மீன்துறை நலவாரியத்தின் பயனாளிகள் வேறா? ஆமாம் சார், மீன்துறைன்றது சுனாமின் வந்தாலே மீன்துறை சார்ந்து தான் சார் வரும். மீன்துறை வந்து சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்க கணக்கெடுப்பு வந்து மீன்துறை தான் பண்ணாங்க. மீன்துறை பண்ணா அப்போ சென்னையில் அவங்க கணக்கில் எடுக்கலாம். எப்படி இப்போ சென்னையில் கணக்கெல்லாம் எடுத்துருக்காங்க சார். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்ல வர, ஆனால் அவங்க அந்த பயன் கிடையாது, சென்னைக்கு உட்பட்டவங்களுக்கு கிடையாது. ஏங்க அது இப்போ சென்னையில் எத்தனை மீனவ குப்பங்கள் இருக்கு? அப்போ சென்னையில் மீனவ பகுதியில் நிறைய சொன்னீங்களே நீங்கள். ஆமாம் சார், எண்ணூரில் எடுத்துங்க. எண்ணூர்லேருந்து திருவான்மியூர் வரைக்கும் வந்து சென்னைக்கு உட்பட்டது. இப்போ எத்தனை மீனவ குப்பங்கள் இருக்கு? குறைஞ்சது வந்து சென்னை எண்ணூர் தாழங்குப்பம் அது அப்படியே தொடர்ச்சியாக வந்து நேதாஜி கேட்குற உதாரணத்துக்கு எண்ணிக்கையில் எத்தனை இருக்கும்? எண்ணிக்கையில் எப்படி வந்து ஒரு 36 கிராமம் இருக்கும். ஒரு 25 30 இருக்கும். 36 கிராமம் இருக்கும் சார். அப்போ 36 கிராமங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டது தானே. அப்போ அது சென்னையில் இருக்கிறதுக்காக தரமாட்டோம் எப்படி? எனக்கு காசிமேடு இவ்வளோ பெரிய மிகப்பெரிய அதே கணக்கில் வரல. வந்து ஹார்பர் மீன்பிடி துறைமுகம் வந்து காசிமேடு ராயபுரம் சென்னையில் அதே கணக்கில் வரல. ஏன்னா சென்னையில் இருக்கிறதுக்காக. சென்னையில் இருக்குது. அப்போ சென்னையில் அவ்வளோ மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிறவங்க, அவ்வளோ மீனவர் சென்னையில் இருக்காங்க இல்லையா? அப்போ சென்னையில் இருக்கப்பட்டவங்க மீனவர் இல்லையா? சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொன்னாங்க. எப்படிங்க இது? ஏடி சொல்கிறாங்க, ரொம்ப நகைமுறை ஏடி வந்து நேரடியாக சொல்கிறாங்க, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து வீடு கட்டும் திட்டத்தில் இலவசமாக. காரணம் என்ன சொல்கிறாங்க, என்ன விளக்கம் கொடுக்குறாங்க? சென்னையில் அந்த சட்டம் கிடையாது, மீன்துறையில் இல்லை, இப்படி தான் சார் சொல்கிறாங்க. நாங்கள் கேட்டோம், ஒரு முறைக்கு 3 முறை கேட்டோம், மனுக்கள் பண்ணோம், அங்கே பெரிய ஆர்ப்பாட்டம் மறியல் பண்ணோம். மறியல் பண்ணதுக்கு நீங்கள் வேறு இடத்துல இருந்தால் பண்ணோம். இப்போ நாங்கள் சென்னையை தள்ளி தானே இருக்கிறோம், இப்போ கொடுங்க. நாங்கள் சென்னையில் காசிமேடு பகுதியில் தான் நாங்கள் சுனாமியில் பாதிக்கப்பட்டோம். இப்போ எங்கள் வீடை வந்து காரிகள் நகர் திட்டப்பகுதியில் கட்டியிருக்காங்க. இப்போ அந்த காரிகள் நகர் திட்டப்பகுதியில் 1,70,000 வந்து அன்னை இதில் வந்து 1,70,000 தரேன் நினைக்கிறாங்க. அதை மீன்துறை கொடுத்தாலும் எங்களுக்கு வந்து அந்த சுமை குறையும். 6,43,000 சுமை வந்து எங்களுக்கு குறையும். அப்படி மீதி கொடுக்கணும் ஒரு 4 லட்ச ரூபா தான் கொடுப்பாங்க. மாதம் தவணை மாதிரிலாம் 2,000 கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அது கட்டுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதை தான் நாங்கள் இப்போ வந்து சிஎம் கிட்ட நாங்கள் இதை வைக்கிறோம். இந்த சுதந்திர தினத்துக்கு இப்போ ஒதுக்கீடு செஞ்ச எல்லாருக்கும் வந்து இந்த சுதந்திர தினத்தில் வந்து எங்களுக்கு அந்த வீடெல்லாம் வழங்கணும், கொடுக்கணும். இல்லைன்னா போன சுதந்திர தினத்தில் எப்படி கடலில் இறங்கினாங்களோ அதே மாதிரி இந்த மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே வந்து பணம் கட்டி தயாராக இருக்கிறாங்க, குடி போகணும்னு இருக்கிறாங்க. இதை வந்து ரொம்ப வந்து அவருக்கு வந்து கோரிக்கை மனுவாக தான் நாங்கள் வைக்கிறோம். இந்த சுதந்திர தினத்தில் இந்த ஏழை மீனவர்கள் அந்த காரிகள் நகர் திட்டப்பகுதியில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு 15 அடுக்குமாடி குடியிருப்பை வந்து இந்த இந்திய மீனவ மகளிர் தொழிற்சங்கத்தை சார்பாக 158 பேருக்கு அதை வந்து வழங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சங்கத்து சார்பாக தாழ்மையாக அந்த கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை நீங்கள் எவ்வளோ நாளாக பேசிட்டு வரீங்க? 21 வருஷமாக பேசிட்டு வரேன் சார். 21 வருஷமாக இல்லைங்க, 158 பேருக்கு சொல்கிறேன். 200 பேருக்கு பேசிட்டு வந்தேன் சார். அதில் போனது வந்தெல்லாம் போக இறந்தது டிரான்ஸ்ஃபர் ஆனது இல்லாதவங்க போல் 158 பேர் எங்களுடைய லிஸ்ட்டில். 20 ஆண்டுகள் கோரிக்கை இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா? சார் அது வரைக்குமே ஒரு முடிவுக்கு வராது. இங்கே கொடுக்குறோம் அங்கே கொடுக்குறோம் அலைய விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் போன சுதந்திரத்துக்கு நாங்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் கடலில் இறங்க போராட்டம் பண்ணதுனால எங்களுக்கு அதே இடத்துல வந்து காரிகள் நகர் திட்டம் இல்லை. போன சுதந்திர தினத்துக்கு தான் கடலில் இறங்கி போராட்டம் பண்ணீங்க. ஆனால் 20 ஆண்டுகளாக வெவ்வேறு வகைகளை உங்கள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். அது கவனம் பெறவே இல்லையா? அப்போ தான் இந்த 50,000 கட்டணும், எந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு வீடு கொடுத்தாலும் 50,000 கட்டணும் அப்படின்றது அப்புறம் தான் வந்தது. நீங்கள் 6,43,000 மொத்தமாக கட்டுனாங்க. அப்புறம் 3 தவணையாக கட்டுனாங்க. அதுக்கப்புறம் வந்து 1,50,000 லட்சம் கட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை எங்களால் முடியாதுன்னு எங்கள் மக்களால் இந்த 50,000மே பாதி பேர் இன்னும் கட்டலை. அவங்களால கட்ட முடியாது. யாருக்கும் 50,000ன்றது ஒரு பெரிய விஷயம். மாதம்னா கட்டிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் மொத்தமாக கட்டுன்றதுனால எங்களால் கட்ட முடியல. அவங்க உண்மையை ஒத்துக்குனாங்க. பல மீனவ சங்கங்களும் எங்களோட சேர்ந்து போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. எங்களோட ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. எவ்வளோ எம்டிலாம் வந்து பார்த்தாங்க, போனாங்க, எல்லாமே செஞ்சாங்க. அதனுடைய அந்த அடிப்படையில் தான் வந்து இந்த 50,000 எம்டி ஏற்றுக்குன்னு
50,000 நீங்கள் கட்டிட்டு மீதமுள்ள தொகையை வந்து தவணை முறையில் கட்டுங்க. நீங்கள் பேங்க் மூலிமா கட்டுங்களோ இல்லை எந்த மூலிமா கட்டுங்களோ கட்டுங்கன்னு ஏற்றுக்குனாங்க. ஏற்றுக்குன்னு இப்போ வந்து காரிகலங்கர் திட்டப்பகுதியில் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஒதுக்கீடு பண்ணி அந்த 50,000 வாங்கிக்கின்னு அந்த பில்லெல்லாம் அந்த பத்திரம்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் வந்து அந்த வீடு வழங்கப்படலை. அந்த வீடை வந்து இந்த இந்த வருகின்ற சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த வீடை வந்து எங்கள் மக்களுக்கு மீனவ மக்களுக்கு வழங்கணும். அது பெரிய கோரிக்கை. வழங்கலைன்னா அந்த சுதந்திர தினத்துக்கு என்ன நடக்கும்? வழங்கணுன்றது உங்களுடைய கோரிக்கை. இது நீண்ட நெடுங்கால கோரிக்கை. இப்போ இந்த சுதந்திர தினத்துக்கு இதை வைக்கிறீங்க. இது ஏதாவது நீங்க பேசியிருக்கீங்களான்னு கேட்குறேன். அரசாங்கத்தில் பேசியிருக்கீங்களா? உங்க கோரிக்கைகளுக்கு தெரியுமா? அது தெரியுதானே, 21 ஆண்டுகளாக போயிட்டு இருக்கேன். இல்லை, இப்போ வந்து அதை வழங்குற முடிவில் தான் சார் இருக்கிறாங்க. கொடுக்குற முடிவில் தான் இருக்கிறாங்க. அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. முடிவுக்கு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை கொடுக்கணுன்றதை நாங்கள் வந்து இன்னமும் காலதாமதம் பண்ணக்கூடாது, இன்னும் நாளை இழுக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த கோரிக்கையை கொண்டு வந்திருக்கோம். இப்போ துறை சார்ந்த அமைச்சகம்லாம் இருக்குல்லங்க, அவங்களாம் இது ஏன் இது கவனத்தில் கொள்ளவே? எல்லாருடைய கவனத்துக்கும் நாங்கள் போயிருக்கோம் சார். எல்லாருடைய கவனத்துக்கும் ஒருத்தவங்களுடைய டேபிளுக்கும் எங்களுடைய மனு வந்து ஒரு குறைஞ்ச வடசென்னையில் மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தார் திரு சாமி அவர்கள். அவரெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க சார். ஃபாலோ பண்ணி முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முக்கியத்துவம் அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பு அங்கே கட்டலை. அவர் சாமி இருக்கும்பொழுது சாமி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டலை. அதுக்கு பிறகு தான் அந்த காரிகல் நகருக்கு இடத்துல கட்டினாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் நீங்கள் சந்திக்கலையா? சந்தித்தோம், எல்லாரையும் சந்தித்தோம். இப்போ இங்கே மீனவர்களை போய் இப்போ தென் சென்னை சைடில் இருக்கிற செவஞ்சேரியோ பெரும்பாக்கமோ அந்த பக்கம் போட்டால் எங்களுக்கு மீன்பிடி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பண்ண முடியாது. அதனால் அருகாமையில் எப்போ கட்டுவாங்கன்னு நாங்கள் காத்திருந்தோம். காத்திருந்து இப்போ எங்களுக்கு கொடுத்த இடத்துல கட்டுறதுனால எங்களுக்கு 1 கிலோமீட்டர் தான், கடலுக்கும் இந்த வீடு கட்டுறதுக்கு 1 கிலோமீட்டர் தான். இது நடந்தே கூட ஒரு பாலம் ஏறி இறங்குனா எங்களுக்கு வந்து அந்த கடல் மீன்பிடி தோல்லையே வச்சுன்னு போவாங்க. தாவு தண்டெல்லாம் தோலில் வச்சுன்னு வலையெல்லாம் தோலில் வச்சுன்னு எங்கள் மக்கள் போவாங்க. ஏன்னா வண்டி கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்குது. இப்போ மீன் பிடிக்கிறவங்களை தூக்கின்னு போய் ரொம்ப தூரத்தில் போனால் பண்ண முடியாது. அதனால் எங்களுக்கு அப்படியான திட்டம் இருக்கா? ஆமாம், அந்த கடலுக்கும் அந்த காரிகல் நகர் வீடுக்கு இப்போ சத்தியமூர்த்தி நகருக்கும் கடலுக்கும் அது தெரியும். அது எனக்கு தெரியும். 1 கிலோமீட்டர் நான் பார்த்துருக்கேன். இல்லை, நீங்கள் வேறு செம்மஞ்சேரியில் சொல்கிறீங்களா? அப்படியான திட்டங்களா இருக்கா? சொன்னாங்க சார். முதல்ல செம்மஞ்சேரியில் எங்கன்னா கட்டினாங்கன்னா அங்கேயும் 6,43,000 கட்டுங்க பெரும்பாக்கம் செம்மஞ்சேரியில் உங்களை அனுப்புகிறாங்க. நாங்கள் அது வேண்டாம். சம்மந்தமே இல்லை உங்களுக்கு, அதுக்கு சம்மந்தம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு ஏரியாவில் இருக்கிறவங்க ஒட்டு மொத்தமாக கும்பலாக கொண்டு போய் போட்டால் அங்கே ஹைரிஸ்க் ஏரியாவாக ஆகிடும். இப்போ அந்த ஏரியாவில் பலதரப்பட்ட பிரச்சனைங்க வரும். பலதரப்பட்ட அங்கே என்ன சொல்கிறது, குடி போனதும் எல்லாமே அங்கே வந்து மேல்மட்டத்தில் இருக்கிற கீழ்மட்டமாகிடும். வருமானம் இருக்காது, அங்கே வந்து தொழில் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கே மீனவ மக்களால் போய் அங்கேருந்து நடந்து போய் மீன் பிடிக்க முடியாது, மீன் விற்பனை செய்ய முடியாது, பெரிய பிரச்சனைக்கு ஆளாகுவாங்க. அதனால் எங்கள் மக்களுக்காக இந்த அருகாமையில் இருக்கிற இந்த காரிகல் நகர் திட்டப்பகுதியை உடனடியாக கொடுக்கணும். இப்போ பணம்லாம் கட்டி நாங்கள் தயாராக இருக்கிறோம், பணம் கட்டாதவங்களும் இருக்கிறாங்க. இது முதலமைச்சர் மனசு வச்சு முதல்ல வந்து எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த 158 பேருக்கு வீடை வழங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க விற்கிற வீடை விற்றுக்க சொல்லுங்கள். அது எங்களுக்கு கொடுத்த மண். எங்களுக்கு மீனவருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட மண். அது எங்கள் இடத்துல தான் 1200 வீடுங்க கட்டியிருக்கிறாங்க. அந்த 1200 வீடை கட்டிட்டு 200 பேருக்கு நீங்கள் ஒதுக்கீடு பண்ணிட்டு 1000 பேருக்கு நீங்கள் விற்றுங்க, நாங்கள் வேணான்னு சொல்லுங்கள். அது கட்டும் போது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலையா? ஏன்னா இது சுனாமியில் பாதிக்கப்பட்ட இடம் சொல்றதுனால நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழே நீங்கள் கட்டுறீங்களா அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கலையா? இல்லை அப்போ நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தரேன்னு சொன்னாங்களா? இல்லை, நாங்கள் அதுக்கு அப்பயே நாங்கள் இங்கே கட்டுற இடத்துல எங்களுக்கு வீடு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் மனுக்கள் கொடுத்தோம். அது ஏற்றுக்கொண்டாங்களா? ஆமாம், மனுலாம் வாங்கினாங்க. மனு வாங்கி அதுக்கேற்ற பரிசீலனை பண்ணி உங்களை வந்து விசாரணை செஞ்சுருக்கோம். உங்களை என்ன அப்போ வந்து இந்த முன்பணம் கட்டதெல்லாம் சொல்லலை, அப்பெல்லாம் தரேன்னு சொன்னாங்க. ஆமாம், அப்பெல்லாம் தரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முன்பணம் இவ்வளோ கட்டணும் கொள்ளணும்னு சொல்ல கட்டி முடித்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் இது வந்து டெண்டரில் வந்து போர்டே வச்சுட்டாங்க. இவ்வளோ பணம் 13 லட்ச ரூபாய் வீடு, மானியம் இவ்வளோ போக மீதி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வைக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்கும் பேசுகிற மாதிரி இந்த 1200 பேருக்கும் பேசுகிற மாதிரி சுனாமி ஆட்களையும் சேர்த்து பேசுகிறாங்க. அதுதான் பிரச்சனை. நீங்கள் மற்றவங்களுக்கு யாருக்கு வேணால் என்ன வேணால் பேசுங்க. அந்த சுனாமி ஆட்களுக்கு மட்டும் 50,000 வாங்கினீங்களா, மீதம் உள்ளவங்களுக்கு வந்து மாத தவணையில் வாங்கி, இல்லை 50,000 கட்ட முடியாதவங்களுக்குலாம் அவங்கள மாத தவணையில் போட்டு அந்த வீடை உடனடியாக வழங்கணும்னு கேட்குறேன் சார். ஸோ இப்போ வந்து 21 ஆண்டுகள் ஏறக்குறைய 4 ஆட்சிகள் மாறி இருக்குங்க. 4 முதலமைச்சர்கள், 4 துறை சார்ந்த அமைச்சர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இவர்கிட்டே மனு கொடுத்தோம், இந்த சிஎம் கிட்டே மனு கொடுத்தோம். இந்த சிஎம் குரல் கொடுத்தாரு. அன்னைக்கு என்ன சொன்னார்? அன்னைக்கு நாங்கள் வந்து அன்னைக்கு கண்ணை கட்டிக்கின்னு ஸ்லம்போர்டில் மறியல் பண்ணும்போது இவர்கிட்ட மனு கொடுத்தோம். சிஎம் கிட்ட எதிர்கட்சி தலைவராக இருந்த இந்த சிஎம் கிட்ட மனு கொடுக்கும்போது இவரும் குரல் கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த வேலையை இவர் செய்யணும் இல்லைங்களா, செஞ்சு உடனே முடிக்கணும் இல்லைங்களா. ஆனால் ஒதுக்கீடு பண்ணிட்டாரு.
ஒதுக்கீடு பண்ணிட்டார். அவருடைய ஆட்சியில் வந்து இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து மீனவ மக்கள் வந்து போராட்டத்தில் இறங்கி கடலில் இறங்குற போராட்டத்தில் மீனவ பெண்கள் இறங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒதுக்கீடு இந்த செஞ்சுருக்காங்க. ஃபிஷரீஸ் டைரக்டரேட் மீன்பிடி இயக்குநரகம் ரொம்ப முட்டுக்கட்டையா இருக்கும் அந்த அதிகாரிகள் அளவில். அவங்க வந்து பணம் கட்டம் கொடுக்கணும். அவங்க வந்து அவங்களுடைய மீன்துறை மூலயமா இந்த வீட்டுக்கு மட்டும்தான் இல்லை சார், எந்த ஒரு சலுகையுமே நல வாரியத்தில் கிடையாது. ஏன் இல்லை? எந்த சலுகையுமே கொடுக்கறது கிடையாது, நலவாரியம் கிடையாது. நலவாரி என்ன பண்றாங்க? மீனவரை வந்து நலவாரி என்ன பண்ணுது அப்பனா? எதற்காக நலவாரியம்? எதுக்காக வச்சிருக்காங்கன்னு அது அவங்கள தான் சார் கேட்கணும். அதாவது யார் நலவாரியத்தின் தலைவர்? மீனவர் நலவாரியன்றது மீனவர்களை காக்கிறதுக்கு தான் அந்த நலவாரியம். அவங்க கல்வித்தொகையோ நலத்தை பேணுவதற்கு தான் வாரியம். அவங்க கல்வித்தொகையோ அவங்க திருமண உதவித்தொகையோ இல்லை ஈம சடங்கு தொகையோ இதை மாதிரி எதுவுமே அது மூலயமா வாங்குறது கிடையாது. அவங்க இறப்பு ஆண்கள் ஏதாவது கடல் மேலே ஏதாவது ஆகிடுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் கிளியர் ஆகாது மட்டும்தான். அதே மாதிரி பெண்கள் வந்து எதனான்னா அது வந்து சென்னை கார்பரேஷனுக்கு பண்ணிடுறாங்க. அவங்களுக்கும் கடலுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி மீன்துறைக்கு சம்மந்தமே இல்லை. இது வரைக்கும் எந்த பெண்களும் வந்து அந்த நலவாரியத்தின் மூலமாக இறந்த உதவித்தொகை எதுவும் வாங்கினதா எந்த ரெக்கார்ட்லேயே கிடையாது, ரெக்கார்ட்லேயே இல்லை, எந்த ஒரு உதவியும் கிடையாது. அதனால தான் இந்த இந்திய நலவாரியத்தின் மூலமாக என்னென்ன உதவிகள் இருக்குங்க? ஆக்சுவலாக என்னென்ன இருக்குது உங்களுக்கு வர வேண்டியது என்னென்னலாம் இருக்குது நலவாரியத்தில்? நலவாரி உறுப்பினராக சாந்தி பதிவு செய்கிறாருன்னா எதெல்லாம் உங்களுக்கு வரணும்? வரலன்றது நான் புரிஞ்சு எதெல்லாம் வரணுங்க? வரணும். இப்போ வந்து திருமண உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, அதே மாதிரி வந்து திருமண உதவித்தொகை எவ்வளோ தரணும்? 50,000 திருமணத்தின் போது 50,000. அப்புறம் கல்வி உதவித்தொகை. அதே மாதிரி உதவித்தொகைனா என்ன பிள்ளைங்களுக்கு என்ன படிப்புக்கு? இல்லை, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1வது முதல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? இப்போ முதல்ல வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 10,000 கொடுக்குறாங்க. மீதம் உள்ளவங்களுக்கு வந்து அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை தான் இல்லையா? ஆமாம் சார். வேறு அதுக்கப்புறம் வந்து ஈம சடங்கு, அதே மாதிரி அவங்களுக்கு எதிர்பாராத விபத்துங்கள் ஏற்பட்டால் அந்த ஈம சடங்குக்கு எவ்வளோ தருவாங்க? ஈம சடங்கு இதுவரை கொடுக்கல சார். கொடுத்தா தானே எவ்வளோங்கன்னு கேட்குறேன். அது எண்ணிக்கை இருக்கும்ல, தரலன்றது நீங்க 1 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் தரணும். ஆனால் தரல, இதுவே தரது இல்லை, இல்லை, எதுவுமே யாருக்குமே தரது இல்லையாங்க? யாருக்கு கிடையாது. ஈம சடங்கு வந்து எந்த இதுவுமே பெண்கள் எதையுமே அவங்க அனுபவிச்சது கிடையாது. ஆண்களும் வந்து இப்போ பெட்டிஷன் கொடுக்குறாங்க. ஆண்கள் வந்து இந்த NFSR ஸ்கீமு, தேசிய நிதி நிவாரண திட்டம் இந்த மாதிரி வாங்குறாங்க. ஆனால் அது கூட பெண்களுக்கு கிடையாது. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நலவாரியத்தில் எவ்வளோ உறுப்பினர் இருக்கீங்க? நலவாரியத்தில் வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து 1000-2000 மீனவ மக்கள் வந்து கூட்டுறவு சொசைட்டியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இது இருக்குது. ஆனால் கூட்டுறவு சொசைட்டியில் இல்லாத மீனவர்கள், உண்மையான மீனவர்கள், மீன்பிடி தொழில் பண்ணக்கூடிய மீனவர் சார்ந்தவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்கள வந்து கூட்டுறவு சொசைட்டியில் இல்லை. ஏன்னா ஒரு சில ஆதாரங்கள் அவங்கக்கிட்ட இருக்காது. ஆதார் கார்டு, ஓட்டைடி அந்த மாதிரி எவிடன்ஸ். இந்த சுனாமி வந்ததுலேருந்து சொந்த வீடு இருந்தால் தானே அதெல்லாம் இருக்கிறதுக்கு. யார் வீட்லேயே இப்போ நம்ம ஆதார் கார்டு எடுத்தோம்னா அவங்க என்ன செய்கிறாங்க, என் வீடை பிடுங்கிறதுக்கு வந்து. கூட்டுறவு சொசைட்டியோட செயல்பாடு என்ன? இப்போ இந்த நலவாரியம் சொன்னீங்க, அது சொசைட்டியோட என்ன செயல்பாடு? இந்த நலவாரியம்லாம் அந்த கூட்டுறவு சொசைட்டியில் தான் சார். அதை தான் சொல்ல வரேன். இப்போ அந்த நலவாரியம் வேணும்னா வந்து ஆதார் கார்டு வேணும், ஓட்டர் ஐடி வேணும், இதெல்லாம் வந்து கூட்டுறவு சொசைட்டியில் இருக்க வேணும். இப்போ இந்த சுனாமி பாதிக்கப்பட்டதுனால வீடு இல்லாதனால அவங்களுக்கு எவிடன்ஸ் கிடையாது. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எதுவும் எடுக்க முடியாது. அவங்கெல்லாம் வந்து தொழிற்சங்கத்து சொசைட்டிலே இல்லை. அப்போ அந்த சொசைட்டியில் இல்லாதவங்களுக்கு தொழிற்சங்கத்து மூலிமா நலவாரியத்தை கொடுங்க. கட்டிட தொழிலாளர் இருக்காங்க, அந்த உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கங்கள்லாம், இவங்களுக்கெல்லாம் தொழிற்சங்கத்து மூலமா கொடுத்துருக்காங்க. அவங்க தொழிற்சங்கத்து மூலமா கொடுத்ததுனால இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த பாண்டிச்சேரி அருகாமையில் பாண்டிச்சேரியில் என்ன செய்றாங்க, ஒரு தொழிலாளர் இதாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு 2500 வந்து மாதம் வந்து இப்போ வந்து அரசு உதவித்தொகை தராங்க. அதை மாதிரி நீங்கள் உதவித்தொகை இங்கே நாங்கள் எங்கள் கணவரோ இல்லை எங்கள் தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டாங்கன்னா, அவங்க தாத்தா இறந்துட்டாங்கன்னா அவங்கள எதுக்கு நீங்கள் கார்பரேஷனுக்கு தாசில்தார்கிட்ட அனுப்புகிறீங்க? நீங்கள் தாசில்தார்கிட்ட அனுப்புறதுனால 1200 கொடுக்குறாங்க. இப்போ மீனவர் நலவாரியத்தில் வந்து பாண்டிச்சேரியிலலாம் வந்து 2500 கொடுக்குறாங்க. நீங்கள் நலவாரியத்து மூலயமா கொடுங்க. நீங்கள் அந்த நலவாரி மீன்துறை மூலயமா கொடுத்தா எங்களுக்கு அந்த 3000 இங்கே சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்து 3000 கொடுங்க. அந்த 3000 கொடுத்தா எங்களுக்கு வந்து அந்த மீனவ மக்களுக்கு வந்து அது பெரிய உதவியாக இருக்கும். 60 வயசுக்கு மேற்பட்டு கொடுக்குறீங்க. அந்த 60 வயசுக்கு மேற்பட்டு கொடுங்க. கார்பரேஷன் மூலிமா எங்களுக்கு சென்னை கலெக்டர் ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸ் மூலிமா கொடுத்தா 1200 தான் வரும். நீங்கள் குறிப்பிட்டு அந்த ஓய்வூதியம் சொல்கிறீங்க. ஆமாம். இதை வந்து இப்போ 60 வயசுக்கு மேற்பட்டு கூட்டுறவு சொசைட்டி கிடையாது, அதை ரத்து பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க உழைக்க முடியாதுன்றது ஒரு கட்டம் வந்து போகுது. அப்போ அந்த உழைக்க முடியாத கட்டத்தில் வந்து நீங்கள் மீன்துறை மூலமா ஏடி கையெழுத்து போட்டு அந்த ஜேடி கையெழுத்து, ஏடி கையெழுத்து போட்டு, டைரக்டர் கையெழுத்து போட்டு அந்த அரசு உதவித்தொகை வந்து மீன்துறை உதவித்தொகைன்னு கொடுங்க. அந்த உதவித்தொகை வந்து 3000 கொடுத்தா அது பெரிய உதவியாக இருக்கும். ஒரு மாதத்துக்கு அவங்க போய் மாத்திரை செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே போயிடும். அது இருக்க நீங்கள் வந்து நேரம் எங்கள் மக்களை வந்து வயசான ஒரு 60 வயசு வரைக்கும் அவர் கடலில் கஷ்டப்பட்டவரை போய் அங்கே கலெக்டர் ஆஃபீஸ், தாசில்தார் ஆஃபீஸுக்கு அனுப்பி ஆன்லைனில் பதிவு செய்ய. அப்போ இதுக்கு ஆன்லைனில் பதிவு செய்ய சொன்னேன். உங்ககிட்ட வந்து வேறு சொசைட்டியில் இருக்கிறாங்க, வேறு வந்து ஒரு மகளிர் வந்து இந்த அரசு உதவித்தொகை வாங்குகிறாங்க. இந்த இப்போ
கலைஞர் காப்பீட்டு தொகை 1000 ரூபாய் வாங்குறாங்கன்றதை மட்டும் ஆதார் கார்டில் நீங்கள் செக் பண்ணி அவங்களுக்கு இந்த உதவித்தொகை இல்லைன்னு ரத்து பண்ண தெரியுதுங்களா. ஒருத்தவங்க கேன்சல் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு உடனே அந்த பென்ஷனை போடுங்க. மீன்துறை மூலிமா அந்த பென்ஷனை போட்டு அவங்களுக்கு 3000 வழங்குங்க. அப்படி வழங்கும்பொழுது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்றைக்கி செழிப்பாக இருக்கும் இல்லைங்களா. அவங்கள எதுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் நீங்கள் அனுப்புகிறீங்க? கலெக்டர் ஆஃபீஸ் அனுப்புறது வந்து அப்போ நலவாரி அனுப்புகிறாங்க. அதை நலவாரி அவங்க தான் அனுப்புகிறாங்க. இப்போ எங்களுக்கு உதவித்தொகை வேணும், மீன்துறையில் கிடைக்கிறது கிடையாது. நாங்கள் எத்தனையோ முறை மனு கொடுத்துட்டோம், நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். பிரச்சனை அதுக்கு வந்து எங்ககிட்ட சட்டம் இல்லை, பயலா இல்லை, எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இல்லை, அந்த மாதிரி ரூல்ஸ் வரட்டும் அப்படின்னா. அப்போ இது வந்து நாங்கள் இது அதனால தான் இந்த மாதிரி இடத்த நாங்கள் தேடி வரோம். நாங்கள் வந்து தேடி வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து நாங்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம், நிறைய பிரச்சனை. இப்போ இந்த மாதிரி இடத்த நாங்கள் தேடி வந்து எங்களுடைய கோரிக்கையை வந்து வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் சார். இப்போ நான் குறிப்பிட்டது போல் திருமிகு சாந்தி அவர்கள் 21 ஆண்டுகளாக இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கடந்த ஆண்டும் சுதந்திர தினம் அன்னைக்கு கடலில் இறங்கி போராட்டம் பண்ணதான் சொன்னீங்க. இந்த ஆண்டும் வரப்போகுது, இன்னும் சில தினங்களில் அடுத்த சுதந்திர தினம் வரப்போகுது. கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் கொடியேற்ற இருக்கிறார். என்ன பண்ண போறீங்க? கடந்த ஆண்டு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்போ இந்த ஆண்டு நகரீங்க, என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து அவங்க கொடுக்குறதா சொல்லி எங்ககிட்ட பணம்லாம் ஒதுக்கீடு பண்ணிட்டு இடத்த ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எங்களை 50,000 கட்ட வச்சுருக்காங்க. நாங்களும் வந்து ஜூன் 1 வந்து தலைமையில் டிடி எடுத்து தான் கட்டியிருக்கிறோம். கட்டிட்டு அதே மாதிரி பில்லெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறோம். கொடுக்குறதா இருக்கிறாங்க. நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம். ஒருவேளை 21வது ஆண்டும் இதே நகரத்தில் என்ன பண்ண போறீங்க? நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் சார். இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த மீன்துறை தான் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்கன்றது எங்களுக்கு பெரிய வருத்தம். எங்களுக்கு இந்த 6,43,000 எங்கள் தலையில் வர்றது வந்து மீன்துறை எங்கள் சுமையை கொஞ்சம் பாதி இறக்கிக்குவாங்கன்னு நினச்சோம். அதனால தான் நாங்கள் நிறைய முறை வந்து மீன்துறையை நாடி இருக்கிறோம். மீன்துறை அமைச்சரை போய் பார்த்தோம். போன மாதம் கூட ஒரு 15 நாள் கூட ஆகலை. நாங்கள் செக்ரட்டரியேட் உள்ள போயிட்டு மீன்துறை அமைச்சரை பார்த்தோம், செக்ரட்டரியை பார்த்தோம், ஒரு செயலாளரை பார்த்து எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி இந்த சுதந்திரத்தில் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி எங்கள் மனுலாம் வந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு ஒரு செயலாளர் ஒரு மணி நேரம் குறிப்பிட்ட தினத்திற்குள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், உறுதிப்படுத்தியிருக்காங்க. கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம் சார். அது கொடுக்காத பட்சத்தில் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எங்கள் மக்கள் முடிவு எடுக்கணும். நம்ம சங்கத்தில் இருக்க மக்கள் வந்து முடிவெடுப்பாங்க. கண்டிப்பாக அடுத்த கட்டம் ஒருவேளை இது வந்து நீங்கள் எதிர்பார்த்து நடக்கலைன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர இருப்பீங்க. கண்டிப்பாக முடிவு எடுத்து மாற்றமும் கிடையாது. கண்டிப்பாக இப்போ 2005 நீங்க எடுத்த முன்னெடுப்பு தான் இப்போ அந்த கார்கில் நகரில் அந்த இடம் கிடைத்தது. உங்க வடக்கிற்கு கிடைக்கப்பட்ட வெற்றி தான். அந்த கார்கில் நகர் திட்டப்பகுதியில் நாங்கள் கோர்ட் மூலிமா போய் எங்களுக்கு வந்து தற்காலிக குடியிருப்பு வேணும், எல்லாம் வந்து ரோட்டில் பிளாட்ஃபார்மில் இருக்கிறோன்னுட்டு அன்னைக்கு வந்து சுனாமி வந்த பொழுது 6 மாதம் வந்து நாங்கள் 6 மாதம் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருந்தோம். எல்லாருமே வீடு வாசல் இல்லாமல் எந்த இடத்துல இருக்குது, இன்னும் எந்த இடத்துல பாடி இருக்குது, எது இருக்குன்னு தெரியாது. அதை அப்புறப்படுத்துறது அவ்வளோ கஷ்டப்பட்டனால எல்லாம் பிளாட்ஃபார்மில் இருந்து 3-4 மாதம் நாங்கள் கோர்ட்டுக்கு நடந்து அந்த இடத்த நாங்கள் வாங்கினோம். அந்த கார்கில் நகரை நாங்கள் வாங்கினோம். சத்தியமூர்த்தி நகரத்துலேருந்து அந்த கார்கில் நகர் திட்டப்பகுதி எங்களுக்கு தற்காலிக குடியிருப்பாக டென்ட் வீடு கட்டி கொடுத்தாங்க. 3750 வீடு அங்கே கட்டி கொடுத்தாங்க. அங்கே மக்கள் வந்து இந்த 2 பகுதியாக கொடுத்தாங்க. இந்த மேற்கு சைடு கிழக்கு சைடு. இப்போ கிழக்கு சைடில் இருக்கிற இடத்துல தான் வந்து தீ விபத்து நடக்காமல் இருந்தால் ஒருவேளை இந்த சிக்கல் நடந்திருக்காதோ? ஆமாம், சரி, அது தெரியல சார். அது நடந்து முடியும். அதுக்கப்புறம் தானே நீங்கள் கிளம்புறீங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கேருந்து வந்தோம். கிழக்கு சைட்லேருந்து 1200 வீடு வந்து இப்போ கட்டியிருக்கிறாங்க. 1000 வீடு அவங்க விற்பனை செஞ்சுக்கிட்டோம். அவங்க 6 லட்சத்துக்கு விற்பனை செஞ்சுக்கிட்டோம், இல்லை அதிகமாக கம்மியாக பண்ணிக்கிட்டோம். இப்போ வேற குறைச்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் ஒரு அறை தானே, சிங்கிள் பெட்ரூம் தான். இல்லை ஒரு சிங்கிள் பெட்ரூமு, ஒரு போகிற அந்த தாவரம், ஒரு கிச்சன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. போதுமானது எங்களுக்கு அதை கொடுத்தாங்கன்னா நாங்கள் தவணை முறையில் நாங்கள் கட்டணம் உறுதி கொடுத்து நாங்கள் பாண்டு பத்திரம் ஹைகோர்ட்டு மூலமாக பாண்டு பத்திரம் கொடுத்துருக்கோம். எங்களோட வருமான சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம், எல்லாமே கொடுத்துருக்குறோம். ஒரு முறைக்கு பல முறை ஒவ்வொரு ஆர்ஐ வரும்போதும் எங்களை விசாரணை. ஒவ்வொரு ஆர்ஐ வரும்போதும் தாசில்தார் அங்கேருந்து ஸ்லம்போர்ட்லேருந்து எந்த அதிகாரி வந்தாலும் நீங்கள் என்கொயரிக்கு வாங்க. ஒவ்வொரு முறையும் இன்னும் 10 முறை கூப்பிட்டு 10 முறையும் ஒவ்வொரு எம்டி மாறும்போதெல்லாம் விசாரணை பண்ணி எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த சுதந்திர தினத்துக்கு எங்களுக்கு வந்து கார்கில் நகர் திட்டப்பகுதி ஒதுக்கீடு பண்ணணும். இதை மீன்துறை மூலமா நிற்கப்பட்ட அந்த காசை வந்து எங்களுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் அவங்க இந்த சுமையை கொஞ்சம் ஏற்றுக்குன்னு அவங்க 2 லட்சம் எங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாங்க. அதை வந்து சென்னை சிட்டின்றதுனால சொல்லி இந்த மீன்துறை இயக்குநரகம் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அவங்க கையில் தான் இருக்குது இல்லையா? அவங்க வந்து இந்த உதவியை கொடுத்தாங்கன்னா மீனவர்கள் வந்து பணம் கட்ட வேண்டிய வேலையே கிடையாது சார். அந்த 6,43,000 சும்மை கிடையாது. மாதத்தவணை ஒரு மீன்துறை இயக்குநரகத்தில் அந்த நிதி இருக்குது.
வேண்டிய நிதி சட்டத்தில் வச்சிருக்காங்க. பைலாலே இருக்குது, மீன்துறை பைலாவிலே சட்டத்திலே இருக்குது. அவங்க மீனவர் வீடு கட்டும் திட்டத்தில் வந்து மீனவர்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு இந்த உதவி நலவாரியத்தினுடைய தொகையை வந்து கட்டுறதுக்கு பைலாவில் இருக்குது. ஆனால் சென்னை சிட்டிக்குள்ளே தரமாட்டேன்னு அதான் அது ஒன்று சொல்றீங்க, அது ஒரு முட்டுக்கட்டையை சொல்றீங்களா? இப்போ அதுக்கு என்ன இப்போ தீர்வு? இந்த காரிகள் நகர் திட்ட பகுதி சென்னை சிட்டி கிடையாது, திருவள்ளூர் மாவட்டம். அவங்க வழிக்கே வரும் அந்த காரிகள் நகர் திட்ட பகுதி. அதனால அங்க அது திருவள்ளூர் வந்து இது மாவட்டம். பொருந்தாது, அதனால அதுக்கு நீங்க தரலாம். கொடுங்க. ஓகே ஓகே. நீங்கள் கொடுங்கன்னு நாங்கள் வலியுறுத்துறோம். இதை வந்து நீங்கள் ஏன் பேசி கொடுக்க மாட்டீங்க? எங்களை ஏன் தனிச்சு போகிறீங்க? நாங்களும் முன்பணம் வந்து 2 லட்சம் கட்டிட்டு போன மாதிரி நாங்கள் ஒரு 50,000 கட்டிடுறோம், இது ஒரு 2 லட்சம் கட்டினோம், 2.5 லட்சம் போய்ட்டு மீதி காசை வந்து நாங்கள் தவணை முறையில் அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் கட்டணும்னு நாங்கள் முன் வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த மீனவ மக்கள், ஏழை மீனவ மக்களை மனசில் வச்சுக்கின்னு இந்த வீடுங்களை வந்து கண்டிப்பாக வந்து சிஎம் வந்து எங்களுக்கு வழங்குவாருன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். கண்டிப்பாக வழங்குவார். வழங்காத பட்சத்தில் எங்கள் சங்கம் முடிவு எடுக்கும் சார். இந்த சுதந்திர வழங்குவார் தானே 21 வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க பாவம். இல்லை இந்த 21 வருஷமா வழங்கலையே. ஆமாம் சார். இந்த முறை 4 ஆட்சிகள் மாறிவிட்டது, 4 அமைச்சர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தரலையே. அதனால தான் சார் நாங்கள் இந்த கோரிக்கையை அங்கே இது வரைக்கும் வராதனால தான் இந்த கோரிக்கையை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த வருஷம் அவர் வழங்குவார்னு எங்களுக்கு, ஏன்னா ஒதுக்கீடு பண்ணி பணம்லாம் வாங்கிட்டாங்க. இந்த வருஷம் தான் தேர்தல்னால தருவார் நம்புறீங்களா? தேர்தல் நெருக்கத்தினால கொடுப்பார் நம்புறீங்களா? தேர்தல் வரைக்கும் நாங்கள் போகல சார், அந்த அளவுக்குலாம் நாங்கள் போகல. தேர்தல் வரைக்கும் சில மாதங்களில் வரவிருக்கிறது. எங்களுக்கு தேர்தல் வரைக்கும் எங்களை உங்களுடைய வாக்குகள் மிக முக்கியம் தானே, மீனவ சமுதாயத்து வாக்குகள். எங்களுடைய தேர்தல் வரைக்கும் போக மாட்டாங்க. பல சங்கங்கள் வந்து இதில் எங்களோட இறங்கி போராட்டம் பண்ணாங்க. அதை நானும் அந்த கேள்வி கேட்க, இப்போ இந்திய மீனவர் மகளிர் தொழிற்சங்கம் மாதிரி நிறைய அமைப்பு சங்கங்கள் இருக்கு, அவங்களாமே உங்களோட பெண்களுடைய சங்கம். இந்த சங்கம் பெண்களுக்காக இந்த மாதிரி பெண்களுக்கு நலவாரியத்து மூலமா மீனவ மகளிருக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்புமே நீங்க ஒரு சங்கம் தான் மகளிருக்காக செயல்படக்கூடியது, நீங்க ஒண்டிதான். ஆமாம். ஆனா சங்கங்கள் நிறைய இருக்கு. சங்கத்துல நிறைய மீனவருக்கு பிரிவுலாம் இருக்கு, மகளிர் பிரிவுலாம் இருக்கு. ஆனா அவங்களாமே உங்களோட ஒத்துழைப்பு தராங்க. மீனவ பெண்கள் சங்கம் வந்து இது மட்டும்தான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறாங்க. இந்தியாவில் இங்கே நாங்கள் பெண்களுக்காக தொடங்கப்பட்டது இது மட்டும். இந்தியா முழுக்க 4 மாநிலத்தில் இருக்குது எங்கள் சங்கம். அதே மாதிரி வந்து இந்த சங்கம் ஆரம்பித்த காரணமே பெண்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் மீன்துறையில் இல்லை. ஒரே ஒரு என்எஃப்எஸ்ஆர்எஸ் ஸ்கீம் மட்டும்தான். நாங்கள் பணம் கட்டினா எங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்க மானியம் போட்டு, அது மட்டும்தான் இந்த தீபாவளி சீசனில் கொடுக்குறாங்க. மற்றபடி அரசு உதவித்தொகைன்னு மீனவ பெண்களுக்கு எதுவுமே கிடையாது. இப்போ கடலுக்கு சென்று மீன் பிடிக்கக்கூடிய ஆண்கள், இருங்க ஒரு நிமிஷம் சார், ஆண் பெண் என்று பாகுபாடு பார்க்குறாங்க. கடலில் சென்று மீன் நானும் கேட்க வரும். கடலில் சென்று மீன் பிடிச்சாலும் அந்த விற்பனை செய்யக்கூடிய மீனவ பெண்கள். அதே மாதிரி ஆண்கள் இல்லாத குடும்பம் நிறையா இருக்கும் இல்லைங்களா? ஏன் அந்த குடும்பத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க? இப்போ நீங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்தீங்கன்னா ரேஷன் கார்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா குடும்பத்தில் உள்ள ரேஷன் கார்டு கொடுங்க. ஆண்கள் இருந்த வீடாக இருக்கலாம், பெண்கள் இருந்திருக்க வீடாக இருக்கலாம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருந்தால் கூட ஒரு ரேஷன் கார்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். நீங்கள் ரேஷன் கார்டை ஃபாலோ பண்ணுங்க. உண்மையான மீனவர்களுக்கு கொடுங்க. உண்மையான மீனவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு அதிகாரி இங்கே இருக்கிறாரு, ஒரு மீன்துறையில் இருக்கார். அவருடைய சொந்த பந்தம்லாம் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறவங்களுக்கு 15-20 பேருக்கு இங்கே மீன்துறையில் சொசைட்டி இருக்குது. அவங்க மீனவர்கள் அல்லாதவர்கள் அவங்களுக்கு வந்து இங்கே ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இருக்குது, அவங்களுக்கு சொசைட்டி இருக்குது. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லா சலுகைகளும் என்எஃப்எஸ்ஆர்எஸ் ஸ்கீம் தொடங்கி மழைக்கால நிவாரணம், தடைக்கால நிவாரணம், இது போன்ற என்னென்ன நிவாரணம் ஆண்களுக்கு இருக்குது அந்த நிவாரணம்லாம் அவங்களுக்கு நம்ம சமுதாயத்தில் இல்லாதவங்களுக்கு போகுது இருக்குது. மீன் குற்றச்சாட்டுலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது மீனவர்களாக பார்த்து நீங்கள் செய்யும்பொழுது அது மீனவருக்கே வந்து கிடைக்கும். அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஏன்னா அந்த அமைப்பு உங்களுக்கானது தானே. உண்மை. இப்போ சொல்கிறாங்க சிலர் வந்து மீனவர்களுக்கு நிறைய செய்கிறதெல்லாம் எங்களுக்கும் செய்யுங்க அப்படின்ட்டாங்க. மீனவர் 10 பேர் கடலுக்கு போகிறாங்க, 5 பேர் கடலில் விழுந்து செத்துறாங்க, 5 பேர் தான் திரும்பி வராங்க. அதை மாதிரி நாங்கள் கேட்க முடியுங்களா? எங்களுடைய சலுகை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறோம். ஆனால் வந்து நாங்கள் யாரையும், ஏன்னா மீன் சார்ந்த தொழில் பண்ணுறாங்க, அவங்க ஐஸ் பாக்ஸ் எடுக்கிறாங்க, மீன் தூக்குறாங்க, மீன் இது பண்ணால், அதனால் நாங்கள் மீன் சார்ந்த தொழில் பண்ணுறவங்கள நாங்கள் ஏற்றுக்கிறோம். இப்போ மீனவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சலுகை எங்களுக்கு கொடுனா, அது 20 பேர் போகிறாங்க கடலுக்கு, அதில் 10 பேர் காணா போயிடறாங்க, 5 பேர் காணா போயிடறாங்க, ஒரு ஆள் காணா போயிடறாங்க. அந்த மாதிரி கடல் இறைய ஆக்கிடுறாங்க. நாங்கள் கடலுக்கு இறைய ஆகணுன்னே துணிஞ்சு போகிறாங்க எங்களுடைய மீனவ ஆண்கள், துணிஞ்சு போகிறாங்க. இது நான் வீரன், இந்த கடல் அலையை நான் எதிர்த்து நான் போராடி நான் இந்த மீனை பிடிச்சின்னு வந்து என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவ்வளோ வீரத்தனமாக போய் மீனை பிடிச்சிட்டு வர சமுதாயத்தில் அந்த சோழ வம்சத்தில் பிறந்தவங்க மீனவர்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்குறது எதுவுமே நாங்கள் தடையாக சொல்ல மாட்டோம். அவங்க உயிர் பணியை வச்சு போகிறாங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் கொடுங்க. நாங்கள் அதை தான் கேட்குறோம், பெண்களுக்கும் கொடுங்க. ஆண்கள் எல்லா குடும்பம் நிறைய இருக்குது. ஒரு நல்ல அதான் என்னுடைய கேள்வி கூட திருமதி சாந்தி. அதாவது ஆண்கள் மீனவ தொழில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும், மீனவ பெண்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால் சிக்கல்கள் என்னங்க?
நிறைய இருக்குது சார். இப்போ காலையில் வந்து மீன் வியாபாரம் மீன் வாங்கணும்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும். 4 மணி 3 மணி 2 மணிக்கு எழுந்திரிக்கணும். அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அவங்க வந்து அந்த கடலோரம் வந்து அந்த எல்லையில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு காலை கடலோரம் ஒரு தனியாக இருக்குது. அந்த 4 மணி 3 மணி நைட்டு 10 மணிக்கு போய் படுத்துக்கிறாங்க. அங்கே படுத்துருந்து அங்கே மீனை வாங்கி போய் போகணும். அவங்களுக்கு பாத்ரூம் வசதி வேணும், அவங்களுக்கு வந்து மெடிக்கல் வசதி வேணும், அதே மாதிரி வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அங்கே வந்து எந்த ஒரு இதுவும் செட்டப் கிடையாது. ஓப்பன் பிளேஸ். அந்த ஓப்பன் பிளேஸில் வந்து அவங்க வந்து அங்கே உட்காந்துருந்து குண்டா மேலே உட்காருவாங்க, சேர் மாதிரி போட்டு அப்படியே மூளைக்கு உட்காந்துருந்து அந்த மீனை வாங்கிட்டு போய் ஐஸ் வச்சு கொண்டு வைக்கிறாங்க. அவங்க காலையிலேருந்து அவங்க உடல் ரீதியாக சுத்தம் பண்ணாத இருக்கனால அவங்க சாப்பிட போகிறது கிடையாது. இந்த மீன் 11, 12, 1 மணி வரைக்கும் விற்பனை செய்வாங்க. அவங்கள தன்னைத்தானே அவங்க வந்து கவனிச்சிக்கிறது கிடையாது. இதனால் வந்து உடல் ரீதியாக பிரச்சனை வரும், வயிற்று பிரச்சனை, வயிற்று வலி வரும். அந்த மாதிரி ஐஸ்லேயே கை வைக்கலாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், தோல் சுருக்கம் ஆகிடும், ஸ்கின் ப்ராப்ளம் வரும், வீசிங் வரும், சளி பிடிக்கும், நிறைய பிரச்சனை இருக்குது சார் அவங்களுக்கு. அன்றாடம் வந்து மீனவ பெண்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை. அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதுன்னா அவங்க குறைஞ்சது 16 மணி நேரம் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க தூக்கமே வந்து ஒரு 4 ஹவர் 5 ஹவர் தான். இயல்பாகவே இல்லை, எல்லா நாட்களிலுமே எல்லாருக்குமே சாப்பாடு கட்டி கொடுக்குதுன்னா ஆண்களுக்கு அவங்களுக்கு காலையில் வெடி நைட்டில் எழுப்பி அனுப்புறதுலேருந்து அவங்க ராத்திரி கொஞ்ச நேரம் படுத்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தூங்குவாங்க. உடனே கடைக்கு கொண்டாந்து திரும்பி இது கல்லோரம் போவாங்க. கல்லோரம் போய் மீனை வாங்கிட்டு வந்துடும், கொண்டு போயிருப்பாங்க. திரும்பி வந்து சாப்பாடு செய்யணும், துணி துவைக்கணும். இந்த அப்படியே அவங்க வேலை வந்து தொடர்ச்சியாக வரும். மீனவ பெண்களுக்கு ஒரு ஓய்வே இல்லாத மீனவ பெண்கள் தொடர்ச்சியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த 60 வயசுக்கு மேற்பட்ட அந்த நிவாரணத் தொகை வந்து மீன் துறையில் 3000 கொடுக்கணுமா கொடுக்கூடாதா மீனவர் நல வாரியத்தில்? நீங்களே சொல்லுங்கள் சார். இப்போ மற்ற பாண்டிச்சேரி மாநிலத்தில் கொடுக்குறாங்க. அந்த உதவித்தொகை வந்து நீங்கள் 3000 வந்து எங்களுடைய மீன்துறை தமிழ்நாட்டோடைய மீன்துறை நல வாரியத்திலேருந்து கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். புதுச்சேரியில் தர முடிகிறது, இங்கேயே மறுக்கிறாங்க. ஏன் கொடுக்குறீங்க? கொடுக்க மாட்டீங்க. இங்கே தர மாட்டாங்க. அதே மாதிரி வந்து கட்டிட தொழிலாளர் கொடுக்குறாங்க, உடல் உழைப்பு தொழிலாளர் சங்கத்தில் கொடுக்குறாங்க 3000. ஏன் இந்த மீனவர் தொழிலாளர்கள் கொடுக்க மாட்டாங்க? அதே மாதிரி மீனவர்களை கூட்டுறவு சொசைட்டி இல்லாமல் தொழிலாளர் தொழிற்சங்கத்தில் போட்டிங்கன்னா தொழிற்சங்கத்து மூலிமா நல வாரியத்து மூலிமா கொடுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பும் வந்து தொழிற்சங்கத்து மூலிமா வந்து மீனவர்களை பதிவு செய்யணும்னு புதுச்சேரியில் செயல்படுத்த முடியுது இல்லையா? ஏன் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முடியலன்னு கேட்குறேன். அதாவது சட்டத்தை அவங்க கொண்டு வரணும் இல்லைங்க. அதுதான் ஏன் அது துறை சார்ந்த அமைச்சர் முன்வைக்கணும், மீன்துறை இயக்குநரக முன்வைக்கணும், மக்கள் பிரதிநிதிகள் முன்வைக்கணும். உங்க பிரச்சனைகள் பேசுங்க. ஆள் இல்லையா? எங்க சமுதாயத்தை சார்ந்தவரே இல்லையா? அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரிய வரலையே. அதனால தான் நாங்கள் சொல்றது, ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் ஒரு மீனவருக்கு சீட்டு கொடுக்கணும். அந்த மீனவர் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஆனால் சட்டமன்றத்தில் அதுதான் அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம். இயல்பானது அது வந்து கடந்த காலங்களில் அப்படி தானே இருந்துச்சு. ஆமாம் சார். ஏடிஎம்கே வந்தாலும் சரி, அது படாளி மக்கள் கட்சி, டிஎம்கே இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த ஒரு மீனவ சமுதாயத்தை பார்த்து நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அந்த 4-5 கட்சியும் போட்டி போட்டு மீனவரே நின்னாங்கன்னா யாரோ ஒரு மீனவர் ஜெயிப்பார். அந்த மீனவர் ஜெயிச்சார். நினைவு சரியா இருக்குன்னா கேபிபி சாமி இருந்தார், ஜெனிஃபர் சந்திரன் இருந்தாங்க திமுக ஆட்சி காலத்தில். அவங்களுமே உங்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த நேரத்தில் அவங்க பேசக்கூடிய இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஏன் பாண்டிச்சேரியில் கொடுக்குற நிவாரணம் வந்து இங்கே கொடுக்கலன்னு அவங்க எங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த இடத்துல வந்து கேள்வி வைப்போம், ஆமாம் பாண்டிச்சேரியில் நடக்குது, இங்கே ஏன் நடக்கல? இந்த மக்கள் மண்ணோட தெரியும் இல்லையா? தெரியும். அந்த வழி தெரியும். இப்போ கடலில் வந்து ஒரு கீழே வந்து கல் மேலே கட்டை போட்டுறாங்க, நடுவில் வந்து இந்த புடவை இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸில் தான் மீன் போய் சேரும். அந்த ஒரு பொசிஷனே வந்து எப்படி வந்து மீன் கேட்ச் ஆகுதுன்றது தெரியாதவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட வந்து நாங்கள் கடலை பற்றியோ எங்களுடைய பிரச்சனையை பற்றி பேச எப்படி? அதனால் எங்கேயா இருந்தாலும் மீனவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மீனவ மக்களை வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுங்க. மீனவருக்குன்னு ஒதுக்கீடு பண்ணுங்கள். இதில் வந்து மீனவர் போட்டி போடும்போது இப்போ பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கி இலங்கை பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை நடக்குது, இலங்கையில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. போன வாரம் கூட நிறைய பேரை பிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி அங்கே 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. பாராளுமன்றத்தில் பேசலாம். பேசுறதுக்கு எங்கள் மீனவராக இருந்தால் தான் நம்ம வந்து பேச முடியும். இன்றைக்கி ஒரு மீனவரை வந்து பிடிக்கிறாங்கன்னா நீ சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நீ பேசலாம். குரல் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதுதான் சார் எங்கள் கேட்குறோம். நாங்கள் எதுக்கு போராட்டம்? எங்களோட போராட்டம் எங்கள் மீனவர்களுடைய உரிமையை வந்து நீங்கள் பறிக்கிட்டீங்க. இப்போ வந்து சாகர்மாலா திட்டம்னு ஒன்று வந்து கடலோர பகுதி எல்லாத்தையும் மாறுறாங்க. எல்லா ஊரே திட்டம் சாகர்மாலா திட்டம் ஒவ்வொரு பகுதியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? நடந்துட்டு இருக்கு. எங்கேயும் நடக்கலைன்னு சொல்லவே முடியாது. எல்லா பகுதியிலும் சாகர்மாலா திட்டம் நடக்குது. இருக்கிற வீடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது.
மற்றபடி கொஞ்சம் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வீடுங்களை கட்டி கட்டி வச்சுட்டு அந்த சாகர் மாநில இப்போ திட்டத்துக்கு சமீபத்தில் கூட மெரினாவில் இந்த நீலக்கோடி அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் வண்ண விளக்குகளால் ஆடம்பரப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் மீனவர்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கான நோக்கம்தான் ஆமாம் அப்படி நிறைய மீனவர் இயக்கங்கள் பேசும்போது இதை கருத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஏன் அது அந்த அது உண்மைதானா? இருங்க சார், நாங்கள் இந்த ஹவுசிங் போர்டு இருக்குது, கடலோரம் இருக்குது. அந்த ஹவுசிங் போர்டுக்கு அண்ணாண்ட கடலோரத்தில் அந்த அந்த ரோட்டு ஓரமாக மீன் கூடைங்களை வச்சு மீன் பொத்துவாங்க, மீன் விற்பாங்க, வலைங்களை காய வைப்பாங்க. அதுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் எதுக்கு இப்போ பஸ்ஸை விட்டு அந்த பக்கம் போகிறீங்க? அந்த இடத்துல முதல்ல வந்து ரோடு சாலை போட்டு பஸ்ஸு விட்டதுக்கு ஏன் இவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க? அதை முதல்ல தடை செய்யணும். பஸ்ஸை வந்து அந்த பக்கம் பின்பக்கம் கடலோர பகுதியில் பஸ்ஸை விடக்கூடாது. ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக அந்த லைட் ஹவுஸ்லேருந்து அந்த உள்பக்கம் வந்து அந்த வண்டி விடுறதை முதல்ல தடை செய்யணும். என்னுடைய மீனவ மக்களுக்கு பெரிய கோரிக்கை நான் வைக்கிறது, அந்த பக்கம் வந்து வண்டி விடக்கூடாது. வண்டி நீ பஸ்ஸை விட்டதுனால தான் நீங்கள் வண்டி வாகனம் போகிறனால மீனவர் வந்து அப்புறப்படுத்தி மேற்கு அனுப்பிட்டு இவங்க எல்லாம் நினச்சா கிழக்க போகிறாங்க. கிழக்க போய் செடி வைக்கிறாங்க சார். ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு செடி, ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு செடி ஏன் வைக்கிறீங்க? ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு செடி வச்சா எப்படி அந்த இடத்துல வந்து ஒரு மீனவர் வந்து மீன் வலையை காய வைக்க முடியும்? எங்கே உட்காந்து வலை போத்த முடியும்? எங்கே உட்காந்து தாவு தண்டெல்லாம் கழுவி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு. அது வந்து மீனவ மக்கள் மீன் விற்ற மக்களெல்லாம் ஒரு மார்க்கெட்டை கட்டி எல்லாத்தையும் தூக்கி ஒன்றா உள்ளே போட்டாங்க. அப்போ அந்த இடத்த வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்த பக்கமே போய் ஆண்டுங்க. அப்போ மீனவர்களும் அப்புறப்படுத்தி கூண்டோடு எங்கே ஏற்ற போகிறீங்க? மீனவர்கள்லாம் எங்கே போகணும்? அப்போ மீனவருக்கு வந்து வாழ்வாதாரம் கிடையாதா? எங்கே சம்பாதிச்சு சாப்பிட முடியும்? அவங்க சாப்பிட்ணும் இல்லைங்களா? அவங்க வாழ்வாதாரம் இருக்குல்ல. நீங்கள் லட்சக்கணக்கில் வந்து அங்கே நொச்சிக்கு போவோம், பட்டினம் பார்க்கவும் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மீனை விற்றா தான் காலங்காலத்துக்கு அவங்களுக்கு நான் மீனவருக்கு வந்து கவர்மெண்ட் வேலையை கொடுத்துட்டு சமூகத்தில் கட்டி கொடுத்தாங்களே பட்டினம் பாக்கத்தில் மீன்படி அங்காடி ரொம்ப கவர்டு. அது நல்லதானுங்க. அது உங்கள் பாதுகாப்பாக தானே இருக்கும். நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் உள்ளே போயிடுறோம். நீங்கள் வந்து எங்கள் இடத்த பிடிச்சின்னு நீங்கள் செடி வச்சின்னு மரம் வச்சின்னு ஹோட்டல் கட்டின்னு சாக்லேட் கம்பெனி கட்டின்னு பார்க்கு கட்டி எங்கள் இடத்த நாங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் காசு கொடுத்து பார்க்கணும். அதுக்கு தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க. நீங்கள் கட்டியிருக்குது எங்கள் இடத்த நாங்கள் பார்க்கணுன்னா எங்கள் கடலை நாங்கள் போகணும். எங்கள் அப்பா பாட்டன் பேரன் எங்கள் தாத்தா எங்கள் பூர்வீகம் வாழ்ந்த இடத்த என் பேர பிள்ளைங்க பார்க்கணும், காசு கொடுத்தா பார்க்கணும். இனிமேல் அப்படி தானே நீங்கள் அந்த இடத்த வந்து நவீனப்படுத்துறீங்க. நாங்கள் கேட்கலையே உங்களை. அதுதான் நோக்கமாக இருக்குமா? இதுதான் நோக்கம். சாகர்மாலா திட்டம் உள்ளே வந்து இதுதான் நோக்கம். இது ஃபுல்லாகவே அந்த நீலக்கடல் கொடி வந்து உள்ளே பூந்து வேலை நடந்துட்டுருக்கு. இது இன்றைக்கி நேற்று வரல. இது 15-20 வருஷமாக இது வந்து தொடர்ச்சி ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து இருந்து. நீங்கள் சொல்கிறபடி ஆச்சுன்னா அடுத்த 5-10 ஆண்டுகள் என்னவாகும்? இல்லை அது அந்த அளவுக்கு வந்து எங்கள் மக்கள் வந்து விட மாட்டாங்க. இனி அவங்க வந்து ஏதோ ஒரு நடக்காதுன்ற ஒரு இதில் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து கொண்ட எங்களை கொட்டிக்கினே இருந்தால் நாங்கள் குனிஞ்சினே காட்டிட்டு இருக்க மாட்டோம். அதுக்கும் ஒரு மக்கள் வந்து முடிவு எடுப்பாங்க. எங்களுடைய சகோதர சங்கங்கள்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிறைய வந்து முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற போது மீன்துறைக்குன்னு தனி அமைச்சகம் அமைப்புன்னு சொன்னாங்க. அது பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. ஆனால் இந்த நொடி வரை அதை அமைக்கல. எப்படி பார்க்குறீங்க? அது அமைச்சிருந்தா என்ன நலன் உங்களுக்கு? அன்னைக்கு பேசப்பட்டது மட்டும்தான். இன்னும் அது நடைமுறைக்கு கொண்டு வர. ஒருவேளை அமைச்சகம் அமைச்சிருந்தா என்ன உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கோம்? கண்டிப்பாக எங்களுடைய பிரச்சனைலாம் அங்கே பேசப்பட்டிருக்கோம். என்னென்ன முடிவுங்க எடுக்கணுமோ அதை முடிவு எடுத்து இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு தீர்வை நாங்கள் கொண்டு வந்திருப்போம். மீனவ மக்கள்லாம் வந்து கொஞ்சம் செழிப்பாகவும் விழிப்புணர்வாகவும் இருந்திருக்கிறதுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருந்திருக்கும். கண்டிப்பாக. ஆனால் அது செயல்படுத்த அறிக்கை கொடுத்தாங்களோ அது செயல்பாட்டுக்கு வரல. தான் உண்மை சார். 26 சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் தருவாயில் மீனவ சமுதாயம் வைக்கின்ற கோரிக்கைகள் என்ன? இந்த கடலோர பகுதியில் இருக்கிற மீனவ மக்கள்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு அவங்கள வந்து அவங்களுடைய தடை செய்யக்கூடாது. அவங்களுடைய இடத்த வந்து அபகரித்து அவங்க மீன் தொழிலுக்கு போகிறதுக்கு அந்த இடத்த அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல பார்க்கு, பிஸ்கெட் கம்பெனி, ஹோட்டல், சாக்லேட் கம்பெனி இதெல்லாம் கட்டி விற்பனை செய்யக்கூடிய அந்த இடத்த வந்து மீனவ மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும். உங்களுக்கு தேவையான இடத்த நீங்கள் ஏதோ அதை பண்ணிக்கணும். மற்ற மாதிரி அவங்க வாழக்கூடிய இடத்துல அவங்கள வாழ வைக்கணும். அது எங்களுடைய முதல். உங்கள் சமூகத்திற்கான தேர்தல் வாக்குறுதியா 26 சட்டமன்ற தேர்தல் இதெல்லாம் கேட்பீங்களா? இதெல்லாம் வந்து தேர்தல் வாக்குறுதியாக தாங்கன்னு கேட்பீங்களா? அதே மாதிரி மீனவ மக்களுக்கு வந்து எந்த மீனவருக்குன்னு இடம் ஒதுக்கீடு பண்ணணும். எந்தெந்த இடத்துல இப்போ எங்களுக்குன்னு தனியாக சீட்டு கேட்குறோம். எங்கள் மீனவ மக்களுக்கு சீட்டு எல்லா கட்சியிலையும் எங்களுக்கு சீட்டு கொடுக்கும். எங்கள் மீனவ மக்கள் முக்கியத்துவம் கொடுங்க. இதுதான் முதல் கோரிக்கை. உரிய பிரதிநிதித்துவம். ஆமாம். எங்களுடைய பிரச்சனையை வந்து அங்கங்கே பேசப்படணும். சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில், சென்னை கார்பரேஷன்லையும் எங்களுடைய பிரச்சனையை வந்து அங்கே பேசப்படணும். அதனால் எங்களுக்கு ஒதுக்கீடு வரணும் வந்து மீனவ மக்களுக்கு சீட்டு கொடுக்கணும். அது வந்து இந்த சமூகத்திலேருந்து கொடுத்தால்தான் இந்த சமூகத்திற்காக பேச முடியும். கண்டிப்பாக எங்கள் மீனவருங்க அங்கே இருந்தால் தான் மீனவர் பிரச்சனை பேசப்படும். மீனவர்களுக்காக நல்லதெல்லாம் நடக்கணும்னா மீனவருக்கு சீட்டு கொடுக்கணும்.
இறுதியாக ஒரு கேள்வி திருமிகு சாந்தி. அதாவது 2005 நீதிமன்றத்தை நாடி அந்த உத்தரவை பெற்றீங்க, ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்தீங்க. 21 ஆண்டுகளை தொடர்ந்தும் அந்த கோரிக்கை நிறைவேற்றல அப்படின்னு பார்க்குது. இந்த வீடு பிரச்சனை தற்போது முடியும் தருவாயில் இருப்பதா நம்புறீங்க. ஒரு வேளை தள்ளி போனால் என்ன பண்ண போகிறீங்க? இதை எப்படி பார்க்குறீங்க கடைசியாக? இல்லை, கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து எங்களுக்கு வந்து வீடு கொடுப்பாரு. கண்டிப்பாக வந்து சிஎம் கிட்ட நாங்கள் எல்லாம் முறையிட்டிருக்கோம். எல்லா மனுக்களை எல்லா அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். குடிசை மாட்டு வாரியத்தில் கொடுத்து எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு பணம்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒதுக்கீடு பண்ணுவாங்க. ஒதுக்கீடு பண்ணாத பட்சத்தில் அனைத்து தொழிற்சங்க மீனவ சங்கத்தையும் நாடி அதுக்கு வேண்டிய என்ன செய்யணுமோ அந்த சுதந்திரத்திற்கு நாங்கள் முடிவு எடுப்போம் சார். நன்றி திருமிகு சாந்தி. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை. உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார். நன்றி.